இது 290. எங்க ஊர் டூரிங் டாக்ஸில 290 கொடுத்து அனுராதா டான்ஸ் பாப்பேன். இங்க ஃப்ரீயாவே காட்டிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. வரே வா. ஓ நீ மட்டும் முடிக்கிற? இந்த பட்டா சொல்லியா? என்ன நடிப்பு நடிக்கிறான் பா. ஏய் ராஜசேகர், உன்னை இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். என்ன செய்யறேன் பா. சாமி, எங்க அம்மாவுக்கு தீராத காய்ச்சல், போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, உங்க கையால கொடுத்தா தீர்ந்துடும். என்ன விபூதியா? காய்ச்சல். ஊரெல்லாம் நம்ம சேகர் சாமியை பத்தி தான் பேச்சு. விபூதி எள்ளி கொடுத்தாராம், காய்ச்சல் நின்று போச்சான். கண்ணால கண்ணை பார்த்தாராம், கண் பார்வை வந்துருச்சான். விபூதி எடுத்து கையில தடவுனாராம், வாத நோய் போயிடுச்சான். பாத்தீங்களா அண்ணே, நம்ம சேகருக்கு வந்த மகமைய. நானும் தான் இருக்கிறேன் மண்ணுக்கு பாரமா. இந்த சேகர் பையில பாத்தியா? என்ன சாமியார் ஆயிட்டானோ, அவன் எது சொன்னாலும் பலிக்குதான். அவன் குதிரை வண்டி தான் ஓடல, அவன் பொழப்பாவது உடச்சு விடு. நம்ம முன்னாடியே ஜனங்கள்லாம் அவனை சாமி சாமிங்கிறாங்க. என்ன கொடுமை. தண்ணி இருக்க? எனக்கே பாதிதான் இருக்கு. சாமி கிட்ட கேள்வி கேட்கறவங்க எல்லாம் கேட்கலாம். சாமி, பருவமழை தவறி போச்சு, இனிமே பெய்யுங்களா? நம்பலாங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில தவறி போயிருக்கீங்க. நீங்களும் தவறாம நடங்க, மழையும் தவறாம பெய்யும். சாமி, உலகம் அழிய போகுதுன்னு சொல்றாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷப்படுவேன். முட்டாள்தனமா கேள்வி கேட்கிற நீ எல்லாம் இந்த உலகத்துல இருக்கணுமா? சாமி, விலைவாசி இப்படியே இருக்குமா குறையுமா? பிள்ளைகளை பெத்துக்கிறத குறைச்சுக்க, அதுவும் குறையும். சாமி, வியாபார விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தூணை தாண்டி இப்படி வாப்பா. சாமி, என்ன? நான் ஒரு கள்ளச்சாராய வியாபாரி. கவர்மெண்ட் சாராயம் வந்ததுக்கு பிறகு என் நாட்டு சாராயம் தங்கி போச்சு. அது விக்கிறதுக்கு எப்படியாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க சாமி. ஊர்ல எங்க வச்சிருக்க? என் தோப்புல. தோப்பு எங்க இருக்கு? ஊருக்கு வெளியே. ராத்திரி 1 மணிக்கு வர்ற, வியாபாரத்தை அங்க வச்சு பேசிக்குவோம். சரிங்க சாமி. சாமி, இது என் மகங்க. ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தா, இப்ப வேலைக்கே போமாட்டேன்னு அடம் பண்றான். கொஞ்சம் பாருங்க. சாமி ஏன் பையனை மட்டும் தனியா உள்ள கூட்டிட்டு போறாரு? சாமி சிலருக்கு சிலத தனியா தான் சொல்லுவாரு. ஏண்டா வேலைக்கு போல? நைட் டியூட்டி கூப்பிடுறாங்க. நைட் ஷோ சினிமாவுக்கு போக முடியல. நூன் ஷோக்கு எப்படி போறது? 11:30 மணிக்கு தானே அந்த பொண்ணு இன்ஸ்டியூட் முடிஞ்சு வருவா. நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். நாடு இருக்கிற நிலைமையில உனக்கு காதல் வேற கேக்குதா? நானே எசகு பசகா இவனை கிட்ட மாட்டிட்டு என் பொண்டாட்டிய பார்க்க முடியாம தவிக்கிறேன். நீ காதல் பண்ண கரந்தரவ போன எனக்கு. டேய் டேய், இப்போ ஒழுங்கா வந்து உங்க அம்மா கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லணும். அப்படி நீ சொல்லல, ஒரு மண்டலம் ஒண்ணு அடிப்பேன். ஒரு மண்டலங்கிறது எத்தனை நாள் தெரியுமா? 48 நாள். 47 நாள் அடிப்பேன். மீதி ஒரு நாள் உன்னை கொன்னே போடுவேன். சொல்றியா? சொல்றேன். அம்மா, இனிமே ஒழுங்கா நான் வேலைக்கு போறேன். சாமியாருடைய மகமையே மகமே. சாமி வாங்க. சாமி சொன்னபடி கரெக்டா ராத்திரி 1 மணிக்கு வந்துட்டீங்களே. வாங்க சாமி, ஊரல ஊற வச்சிருக்கேன், வந்து பாருங்க. வாங்க சாமி, வாங்க வாங்க பாருங்க சாமி. பாத்தீங்களா? சரக்கெல்லாம் எப்படி? அந்த சரக்கை விட என் சரக்கு ரொம்ப பிரபாதம் சாமி. வேணும்னா ஒரு கிளாஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்க. சாமி உலகத்தை மறந்து சொர்க்கத்துக்கே போயிடுவீங்க. இதுதான் சரக்கா? இன்னும் இருக்கா? அங்க எல்லாம் புதைச்சு வச்சிருக்கேன் சாமி. சாமி சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் சப்ளை பண்றேன். அந்த டார்ச் லைட் கொடுங்க. என்ன திமிர் இருந்தா இன்ஸ்பெக்டர் டேஸ்ட் பண்ண சொல்லுவேன். புதைச்சு வச்சிருந்து எல்லாம் வெளியே எடுத்தாண்டா பல குடும்பங்களையே புதைச்சிட்டீங்க. 3 மாசம் 6 மாசம் நாடு கடத்தோம்னு சொன்னோம். அப்பவும் காய்ச்சினீங்க. சரின்னு கவர்மெண்ட் சரக்க திறந்து விட்டோம். இப்பவும் ஏண்டா காய்ச்சறீங்க? காய்ச்சின கையை காய்ச்சாம இருக்க முடியலையே. எனக்கு பிடிச்ச கையை பிடிக்காம இருக்க முடியல. ஊரல இன்னைக்கு வாங்கின அடி வாழ்க்கை பூரா உடம்பெல்லாம் ஊர்ல எடுக்கணும். நீ என்ன பண்ற? இந்த ஊர்ல எடுத்து தலையில வச்சுக்கிற. தூக்குடா தூக்குடா.
தூக்குடா தூக்குடா தூக்க. நேரா போய் E2 போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகிறேன். பாக்கி அவங்க விசாரிச்சுக்குவாங்க. நான் இங்க இருக்கிறேன்னு சொன்ன இமய முதல் குமரி வரை இந்திய எல்லையில நீ எங்கேயுமே இருக்க முடியாது. ஓடா ஓடுறா. இந்த காலத்துல யார நம்புறது நம்ப முடியலங்கிறது இல்லையப்பா. கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. எங்க காணாம போனவங்கள இந்த ஊர்ல கண்டுபிடிச்சு கொடுக்கறாரு. அந்த சாமியார் எங்க இருக்காரு? ஏன் இங்கதான் இருக்காரு. உங்களுக்கு என்ன காணாம போச்சு? காணாம போனது எங்க வீட்டுக்காரர் தான். அந்த சாமியார் எங்களுக்கு வேண்டியவர் தான். இங்கதான் இருக்கிறாரு. நாங்க வேணா இடத்த காட்டுறோம். வண்டியில ஏறிக்கலாமா? அலையாடா ஏறா சாமியார் புண்ணியத்துல. டிரைவர் நிறுத்துப்பா. வீடு வந்தாச்சு இறங்குமா. டிரைவர் கதவை திறந்து விட்டானையா. மூஞ்ச பாரு இங்கேயே இருக்கணும். ஆமா ஆமா இங்கே இரு. அனந்த உங்களை தேடி யாரா வந்திருக்காங்க. போங்கம்மா போங்கம்மா. நீங்களா? நீ எப்படிங்க? என்னங்க இது வேஷம்? உங்களுக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருக்கிறது? எங்க தேடிட்டு இருக்கிறது? யார் நீ? இவருக்காக நீ ஏன் காத்துட்டு இருக்கணும்? இவர் உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா. இவரே கேட்டு பாரு. நான் வாழ்ந்த கோயில் இது. இவ கோயிலா? நான் என்ன சின்ன வீடா இல்ல செட்டப்பா? சின்ன வீடா? தாலி கட்டின நான் ஒருத்தி இருக்கும்போது அவர் கேடி அதெல்லாம். அட பாவி, குதிரை வண்டி ஓட்டிட்டு இருந்தா இவனுக்கு இது வேறையா? நான்சன். விவரம் புரியாம பேசாத. எனக்கு தாலி வேற கட்டிட்ட. உனக்கு எந்த பழக்கம் கூட உண்டா? என்னது தாலி வேற இவளுக்கு கட்டியாச்சா? நான் ஏமா இவளுக்கு தாலி கட்டுறேன்? இவங்க சொல்றத நீயும் நம்புறிய? உன் காதை கொடு, ஒரு ரகசியம் சொல்றேன். எனக்கும் காது இருக்கு. என் காதும் ரகசியம் கேட்கும். நீ யாரு இவர்கிட்ட ரகசியம் கேட்கறதுக்கு? அத கேட்க நீ யாருடி? நான் யாரா? இவர் கேளு சொல்லுவா. முதல்ல வெளியே போடி. என்ன வெளியே போக சொல்லி நீ யாருடி? போடி தெருத்தரவா அலையறவளே. நீ தாண்டி தெருத்தரவா அலையற நாயி. யார பார்த்து நாய் சொல்றேன்? உன்ன சொன்ன. போடி. நாய் சொல்றேன் மனசுல. மூதேவி. நீ தாண்டி மூதேவி. எனக்கு வந்து குண்டா என்ன மூதேவி நீ? இருடி வெளியில போய் உன்னை என்ன செய்யறேன் பாரு. நீ உள்ள வா. இன்ஸ்பெக்டர் இப்படிலாம் அதான் விட மாட்டாங்கயா. நீ தான் இன்ஸ்பெக்டர் எங்க பாஸ் கிட்ட ஒத்துக்க. ஏதாவது கொடுப்பாரு அதை வாங்கிட்டு ஓரம் கட்டு. உடைக்கிறதுக்கு வழிய பாரியா. கொஞ்சம் இப்படி வர்றியா? உன் காதுல ஒரு ரகசியம் சொல்லிக்க. காதை கொஞ்சம் காட்டு. எல்லாம் எனக்கு புத்தி சொல்ற. ராணி, என் நிலைமைய பாத்தியா? புரியாம புடிச்சிட்டு வந்துட்டானுங்க. எந்த கைராத்தோ பேமானியோ என்ன மாதிரியே கீரா. நிச்சயமா அந்த 50 ஏக்கர் தகராறுல தான் விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு என் வீட்டுக்காரி ராணி நினைச்சுக்கிட்டான்னா அந்த பாவம் என்ன சும்மா விடாது, இவனுங்களையும் சும்மா விடாது. எல்லாம் வசதியெல்லாம் எப்படி இருந்தது? எங்க ஒருத்தரை காணோம்? நம்ம கோல்டு பிசினஸ் வெற்றிகரமா முடிஞ்சது. ரொம்ப நன்றி. மீண்டும் ஓ மாரியாத்தா, ஓ மாரியாத்தா, ஓ மாரியாத்தா. என்ன சார் இது? இந்த இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் போற இடத்த கூட சொல்லிட்டு போக மாட்டேங்கிறாரு. இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துக்கு போறேன், வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு கண்ட்ரோல்லையாவது சொல்லலாம்ல? அவங்க வைஃப கூட 2-3 வாட்டி போன் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எல்லா ஸ்டேஷன்லயும் திருடன்களை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. நாம ஒரு இன்ஸ்பெக்டரை தேடிக்கிட்டு இருக்கிறோம். சார் சார், இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் வரா சார். வாங்க சார். இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு 100 வயசு சொல்லுகிறாங்க. இப்ப நான் இருந்தேன் இடம் அங்க போய் பார்த்தா தெரியும் 100 வயசா அல்பாயுசான்னு. எல்லாம் திமுக்கு திமுக்குன்னு பயாஸ்கோப்ல வர பாஸ் கணக்கா கீரானுப்பா. ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போனா அத்தனை பேரையும் அல்வா கணக்கா அழுகிட்டு வந்துடலாம். என்ன இவர் இப்படி பேசுறாரு? என்ன பேசிட்டு நானே சார், இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். நீங்க தான் அடிக்கடி போய் அவங்களை கண்டுபிடிப்பீங்க, நாங்க போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வருவோம். இதான் எப்போ நடக்கிறதாச்சே. நீங்க முதல்ல போய் உங்க மிஸ்ஸஸை பாருங்க சார். அவங்க உங்களை பார்க்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாமா, திடீர்னு விட்டுக்கிட்டு போயிட்டேன். அரியா பொண்ணு பாவம் என்ன செய்வா?
என்ன சார் வேஷத்தை தான் மாத்திக்கிட்டீங்க, எங்கள்கிட்டயும் அதே பாஷையில பேசணுமா? மாட்டின கேங்கு அப்படி ரொம்ப ஒந்தி பழகி அதே பாஷையில பேசுறாரு. புறப்படுங்க சார். சரி பையன், வண்டி எங்க? வண்டி ஒர்க் ஷாப்ல இருக்கு, ஜீப்ல போலாம். சரி வாங்க சார். என்ன கதையாக்குது? உட்காருங்க. 109 இவரை வீட்டுல விட்டுடுப்பா. என்ன கதை? இங்கிட்ட விட்டுன்னு போறான், யார் ஓடுது? டபா டிரைவரா, பாபா வந்துட்டு போப்பா. என்னங்க என்னங்க வந்துட்டீங்களா? என்னமா இது? யார் வந்தது? போலீஸ்காரிட்டான்னு விட்டுன்னு போயிட்டான். ஐயோ என்னங்க இது? நீங்க போய் எவ்வளவு நாளாச்சு? என்னமா இது? யார் போனது? என்ன கதை? யார் ஊடு? வாங்க சார், எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு என்ன கொண்டாந்து விட்டு போன நீங்க இப்பதான் வர்றீங்களா? உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா போடுச்சு. ஆமா, அந்த கும்பலை பிடிச்சிட்டீங்களா? யாரா புடிச்சது? அங்க இருக்கிறவங்க குழப்பி நிக்கிறானுங்க, இங்க வந்தாலும் குழப்பி நிக்கிற. என்ன கதை? ஐயோ எனக்கு பேஜாராக்குது. பெரியவரா, ஒரு பீடி இருந்தா கூட வச்சுக்கிறான். பீடியா? சிகரெட் இருந்தாலும் பரவாயில்லப்பா. லட்சுமி கொஞ்சம் உள்ளவாமா. நான் வலிச்சுக்க பீடி கேட்டா இவன் இந்த பொண்ணை வலிச்சுக்கிட்டு போறான்ப்பா. அம்மா லட்சுமி, மாப்பிள்ளை என்கிட்ட பீடி கேட்கிறாருமா. இது வரைக்கும் என்கிட்ட அப்படியே அவர் நடந்துகிட்டதே இல்லை. நான் நினைக்கிறேன் யாரோ ஒரு மூளையை குழப்பிருக்காங்கன்னு. போமா, போய் அவரை சமாதானப்படுத்து. எனக்கு என்னவோ ஒண்ணுமே புரியலப்பா. சார் பாருங்க சார், ப்ளீஸ் சார், போங்க சார், உள்ள போங்க சார். என்ன நீங்க அடம் பிடிக்கிறீங்க? போங்க சார், பேஜாராக்குது. உள்ள போங்க சார். மாப்பிள்ள போங்க போங்க சார். என்னப்பா?
என்னங்க ராத்திரி பூரா எங்க போயிருந்தீங்க? ராத்திரி பூராமா நான் போய் எம்மா நாள் ஆச்சு. ராஜராஜ சோழன் வேஸ்த உன் கையில காட்ட முடியாம போச்சுமே. இன்னும் ஜோரா இருந்தேன்னு தெரியுமா? ராஜராஜ சோழனா? ஆமாங்கண்ணே, திருவிழா கூத்து முடிஞ்சு நான் வந்துக்கிட்டு இருந்தேன்னா 4 பேர் கபால் வந்து என்ன அல்வா கணக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரு உங்களை தூக்கிட்டு போனது? இங்க தானே சாமியாரா இருந்தீங்க. என்னடி கதையாக்குதே? நான் எங்கடி சாமியாரா இருந்தேன்? ஆமா. வாரே வா. அப்ப என்ன போலவே எவனோ ஒருத்தங்க ஆட்டு கொடுத்து இருக்கான். யார் அந்த பேமானி? என்ன கதை உனக்கு அவனுக்கு இன்னாடி? எனக்கும் அவனுக்கும் என்னவா? நீங்க வேற அவர் வேறயா? பின்ன நானும் அவனு ஒண்ணா? விளையாடாதீங்க. யாருமா விளையாடுறத? அப்போ அந்த பங்களாவில் ஒரு பொம்மு நாட்டி அழுதுகிட்டு இருந்தாங்களே, இதுல ஏதோ மர்மம் கீது. இவ்வளவு பெரிய கோட்டையிலிருந்து தந்திரமா தப்பிச்சு போயிட்டியே, உண்மையிலே திறமசாலிதான் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர். இவனை கொண்டு போய் நம்ம ரகசிய அறையில பூட்டுங்கடா. மிஸ்டர், ஒரு நிமிஷம். என்ன ரகசிய அறையில வச்சு பூட்டலாம், ஆனா சட்டத்தை பூட்ட முடியாது. அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு பூகம்பமா வெடிச்சே தீரும். இழுத்துட்டு போங்கடா. ஒரு தடவை நம்ம ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போனவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். வேலு பாஸ், இன்ஸ்பெக்டர் ராஜசேகரை நீதான் சுட்டு தள்ள போற. பாஸ், ஒரு போலீஸ் ஆபீசரை சுட்டா சட்டம் என்ன சும்மா விட்டுருமா? நான் புள்ள குட்டிக்காரன். ஒண்ணு செய்யலாம். முதல்ல இந்த கோழையத்தான் சுடணும், அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் ராஜசேகரை சுடணும். இல்லையாடா ராஜு? வேண்டாம் பாஸ், வேண்டாம். நானே சொல்றேன். சபாஷ். வேலு, உனக்கு என்ன ஆனாலும் சரி, உன்னை விட உன் குடும்பத்தை நான் நல்லாவே காப்பாத்துவேன். என்ன போலவே இவனுக்கு இன்ஸ்பெக்டர் ராஜசேகரா இந்த பேமானி கும்பல மாட்டிக்கினார. நம்மளும் போய் ஹெல்ப் பண்ணுவோம். ஏய் பேமானிங்களா,
அது எப்படிப்பா என்ன மாதிரி இருக்க? அத்தால எனக்கும் ஒண்ணும் புரியல. ஹிட்லர் மாதிரி ஒரே உருவத்துல 10 பேர் இருந்தாங்களா? அது உலகத்தை அழிக்கிறது. ஒண்ணுமே இல்லாம இன்னாத்துக்கு நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறோம். மறுபடியும் உலகத்தை உண்டாகவா? உண்டாக்குறதோ ரெண்டாக்குறதோ இதனால தேச துரோகிகளை பிடிக்க முடிஞ்சது இல்ல. பேசாம என் கூடயே இருந்துறேன். வேணாம்ப்பா, ஒன்ன மாதிரியே இருந்ததுக்கு நான் பட்ட அடி உத போதும். ஆனா ஒண்ணுப்பா, அனுராதா டான்ஸ் காட்டினானுங்க, எனக்கு அது போதும்பா. ஆன விடுசாமி, எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. வீட்டுக்கு வா, மத்தது அங்க பேசிக்கலாம். இன்னத்துக்கு வீட்டுக்கு கூப்பிடுற? இந்த போலீஸ்காரங்க கூடவே கூடாதுப்பா. அதெல்லாம் முடியாது. இனிமே நீ என் கூட தான் இருக்கணும். புறப்படு, போப்பா. ஏங்க, உங்களுக்கு இந்த ராஜசேகர் வீடு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் வீடு தானே? இப்படியே நேரா போங்க, அங்க ஒரு பனைமரம் நிக்கும், அதை கட் பண்ணா 2 துண்டு ஆயிடும். அது எனக்கு தெரியாதா? அதுக்கெல்லாம் ரொம்ப வேற கொண்டுட்டு வரலீங்க. அதுக்கு இல்லைங்க. இப்படி சொல்லுவோம், நேரா போனீங்கன்னா அண்ணா சிலை, ரைட்ல திரும்பினீங்கன்னா சாராய கடை. சாராய கடையாச்சா? ரைட்ல போனா லெப்ட் வரும், அங்க ஒரு கம்பர் சிலை, பக்கத்துல ஒரு சாராய கடை. லெப்ட்ல திரும்பி ரைட்ல போனா பெரியார் சிலை, பக்கத்துல ஒரு சாராய கடை, அதுக்கு பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம். அங்க நின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் சாராய கடையா? இல்ல, அதுதான் அவரு வீடு. அங்கதான் அந்த பையன் இருக்கிறானா? சரி 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 சரி. என்ன இன்ஸ்பெக்டர் போய் அவன் வேங்குறீங்க? நான் ஏன் அவனை அவன் இவன்னு சொல்றது அவனுக்கு தான் தெரியும். இப்ப நாங்க போகலன்னா ஒரு குழப்பமே ஏற்படும். வரேன். ஏங்க ஏங்க நில்லுங்க. ஏங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க? தஞ்சாவூர் தெரியுமா? தெரியும். அதுக்கு பக்கத்துல கல்லணை தெரியும். தெரியுமாவா? அதுக்கு பக்கத்துல திருக்காட்டுப்பள்ளி, அதுக்கு பக்கத்துல பூதலூர். அங்க போகாதீங்க, பூதம் முழுங்கிவிடும். அதுக்கு பின்னால 4 பக்கமும் தண்ணி, காவேரி ஆறு நுங்கு நுரையமா தண்ணி குப்பு குப்பு குப்புன்னு போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு திட்டு, அதுக்கு பேரு தான் நடுத்திட்டு. நீங்க அதை தாண்டினீங்கன்னா என்னங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உங்க கையால இந்த பூ வச்சு விடுங்க. என்ன கதையாக்குது? அண்ணாத்த சம்சாரத்துக்கு நான் பூ வச்சு விடுறதா? இது ராங் ரூட்டுமே. ஐயா, இந்தாங்க அல்வா, என் கையால பண்ணது. அல்வா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உன் புருஷன் நான் இல்ல, நான் இன்ஸ்பெக்டர். அவனுக்கு கொஞ்சம் கொண்டு போய் கொடு. என்னங்க எங்க போயிட்டீங்க? நான் நீங்க நினைச்சுக்கிட்டு பூவை அவர்கிட்ட கொடுத்து நீ தலையில வைக்க சொன்னேன். பட்டா ரோதனை ஆக்கித. என்னமோ ஒரு பூவை தூக்கிட்டு பின்னாலே தோத்துக்கிட்டு வர்றேன். நான் உன் கொடுத்த இல்லம்மா. ஐயோ, என்னங்க நீங்க நினைச்சிட்டு இன்ஸ்பெக்டருக்கு போய் அல்வா கொடுத்துட்டேன். இந்தாங்க. மறுபடியும் சொல்றேன், நான் இன்ஸ்பெக்டர். அவனுக்கு கொண்டு போய் கொடு. ஐயோ, அப்பா நல்லா சூடு வச்சுட்டேன். இனிமே எனக்கு அடையாளம் தெரிஞ்சிடும். தழும்புள்ளவர்தா என் புருஷன். நல்ல கதை. நான் இன்ஸ்பெக்டர். ஐயோ, பரவாயில்ல. இனிமேலாவது ஞாபகத்தில் வச்சுக்க, தழும்பு இருக்கிற ஆளு இன்ஸ்பெக்டர், தழும்பு இல்லாத ஆளு உன் புருஷன். நல்ல கதையாக்குத. அதே இடத்துல எனக்கு தழும்புக்கு இதுவா? ஒரே இடத்துல தழும்பு, ஒரே மாதிரி பேண்ட் ஷர்ட். ஐயோ, இந்த குழப்பத்தை யார்தான் தீர்த்து வைக்கிறதோ? நான் தீர்த்து வைக்கிறேன். நான் தான் இவங்க 2 பேருக்கு அப்பேன். வரே வா, நீ தான் நைனா வா. முழு கதை நடக்க வரைக்கும் நீ எங்க நைனா போயிருந்த? அது சரி, முதல்ல அண்ணன் யாரு தம்பி யாருங்கிற அடையாளத்தை சொல்லுங்க. எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. தெரிஞ்சது. சோலையூர்ல இருக்கிறது யாரு? நான் தான் நைனா. டவுன்ல இருக்கிறது நான் தான். டவுன்ல இருக்கிறது அண்ணன், சோலையூர்ல இருக்கிறது தம்பி. அச்சோ, அப்ப நான் இவரை அண்ணா தேன்னு கூப்பிட்டது கரெக்ட் தான். ஆமா, எங்க அம்மா எங்க இருக்காங்க? நாங்க எப்படி பிரிஞ்சோம் அதை சொல்லுங்க. சொல்றேன், எல்லாரும் கவனமா கேளுங்க. அது ஒரு பெரிய கதை. நைனா, நீதான் இப்ப எங்க கூட வந்து சேர்ந்துக்கினீங்க. பெரிய கதையா இருந்தா தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லு.
தினம் தினம் இவங்களும் வரட்டும்.